ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக முடிச்சு காட்டாமல் திரும்ப மாட்டாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அமைதியாக இருப்பீங்க, ஆனால் உங்களோட அமைதி இட் செல்ஃப் ஒரு புயல் மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு முடிவு எடுத்தாச்சு அப்படின்னா அதை முடிச்சு காட்டாமல் விட மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து விருச்சிக ராசியோட ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்க ரொம்பவுமே ஆழமான மனசுக்காரங்க. வெளியில் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக உங்களோட எண்ணம் இருக்கும். தீவிரமான உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும். நம்பிக்கை வச்சவங்க மீது முழுசாக உயிர் வைக்கிறவங்க நீங்கள் தாங்க. துரோகம் பண்ணினா அவங்கள மறக்க மாட்டீங்க, நீங்கள் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டீங்க. முக்கியமாக ரகசியத்தை காப்பாற்றுறதுல நம்புறனாலும் நீங்கள் தான். எதையுமே தீவிரமாக எடுத்துக்குவீங்க. காதலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே தீவிரம் காட்டக்கூடியவங்க நீங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நெருப்புக்குள்ள இருக்கிற கல் மாதிரி. எப்படின்னு கேட்குறீங்களா? வெளியே அது பார்க்க சாதாரணமாக தானே இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே எப்பவுமே அதோட சூடு எரியிற சக்தி இருந்துக்கிட்டு தானே இருக்குது. அது போல தான். அதே போல் பாம்பு மாதிரி அமைதியாக இருப்பீங்க, ஆனால் நேரம் வந்துச்சுன்னா அதிரடி காட்டுறதுக்கும் தயங்க மாட்டீங்க. இந்த ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வராரு. அதனால் தைரியம், தன்னம்பிக்கை, கோபம், பிடிவாதம் இது எல்லாமே அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எல்லா விஷயத்திலும் நல்லது நடக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும். அதே போல் எல்லோரையுமே சீக்கிரமாக நம்பிடுறீங்க. நல்லவங்க கெட்டவங்க அப்படின்ற வித்தியாசம் பார்க்க தெரியல. நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு பார்த்து பழகுங்க. அவ்வளோ சீக்கிரம் யாரையும் முழுசாக நம்பாதீங்க. இந்த பழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பழி வாங்குற எண்ணம் கொஞ்சம் இருக்குங்க. உங்களை யாராவது பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை திருப்பி அவங்களுக்கு அதை கொடுக்குற வரைக்கும் மனசாராது. இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. மனசில் எப்போவுமே பாசிட்டிவான விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருங்க. நெகட்டிவான விஷயத்த யோசிக்கிறத கூட விட்டுருங்க. இந்த ஒரு விஷயத்தை பண்ண அவங்க வாழ்க்கை வேகமாக உயரும். மன அழுத்தம் நீங்கி அமைதி பெறவும் கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கவும் நீங்கள் சிவபெருமான வழிபடணும். தைரியம் வெற்றி அதிகரிக்க முருகப்பெருமான வழிபடணும். இந்த 2 வழிபாட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு கண்டிப்பாக வரும். அதுவும் செவ்வாய்க்கிழமையில் இந்த வழிபாடை பண்ணால் இன்னுமே நல்ல பலன்களை பெறலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும், சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நாங்களுமே மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு இதனால் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். விருச்சிக ராசிக்காரங்க எங்கேயுமே தோக்க மாட்டீங்க. விழுந்தாலும் விழுந்த இடத்துலையே எழுந்து நிற்கக்கூடியவங்க. விழுந்தா அதை வந்து ஒரு கவலையாக பார்க்க மாட்டீங்க. அடுத்த லெவலுக்கு மேலே ஏற என்ன பண்ணும், அடுத்த தடவை விழாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சு முடிவு பண்ணுறவங்க. அதனால தான் 12 ராசிகள்லேருந்து விருச்சிகம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த நல்ல ராசி அப்படின்னு சொல்கிறோம். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த சூழல் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை தரும், எப்படி கவனமாக செயல்பட்டால் நன்மையை நீங்கள் பெறலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் இப்போ நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சுய சிந்தனை, ஆழமான புரிதல், இது ரெண்டையுமே நீங்கள் இப்போ செயல்படுத்த போகிறீங்க. சுய சிந்தனை மற்றும் ஆழமான புரிதலால் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளின் மூலம் நீங்கள் நல்ல பலன்களை அடைவீங்க. அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காமல் செய்யக்கூடாதுங்க. அதான் சொல்லணும்ல, எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை தான் நீங்கள் இப்போ செயல்படுத்தணும். அதே போல் இந்த மாதம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்துலேருந்து புதிய திசையை நோக்கி போகுது. இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய ப்ராப்ளத்தையும் கடந்து வந்திருப்பீங்க. ஏன் நமக்கு மட்டும் இப்படி வருது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு இல்லையா, அது இந்த மாதத்தோடு உங்களை விட்டு விலக போகுது. ஆமாங்க, பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்க போகுதுங்க. அதனால் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக செயல்பட்டால் நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்க, வேலை செய்கிற இடத்துல அவங்கக்கிட்டலாம் முடிஞ்ச அளவுக்கு மோதலை தவிர்க்கிறது நல்லது. வீணாக வாக்குவாதம் பண்ணாமல் இருந்தாலே போதுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சோம்பேறித்தனத்தை தவிர்க்கணும். சோம்பேறித்தனத்தை தவிர்த்தா ஏற்றமான பலன்களை நீங்கள் பெற முடியும். யோக பலனுமே அதிக அளவில் கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக உங்கள் வாழ்க்கை துணை அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதத்தை வச்சுக்காதீங்க. வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது.
தொழில் ரீதியாக இது வரைக்கும் இருந்திருந்த ஒவ்வொரு கஷ்டங்களுமே இப்போது படிப்படியாக உங்களை விட்டு நிவர்த்தியாகக்கூடிய அமைப்புக்கு வந்திருக்கு. எதிர்பார்க்காத இடத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி கூட உங்களுக்கு வரும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இது வரைக்கும் எந்த விஷயம்லாம் ரொம்ப இழுபறியாக இருந்துச்சோ அந்த இழுபறியான காரியம் சிக்கல் அது எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வரும். இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதீங்க. செய்யாமல் இருக்கிறது நல்லது. திடீர் பயணம் உருவாகும். அப்படி பயணம் போகிறப்ப புதுசாக நிறைய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. அவங்கக்கிட்ட ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் இப்போ ஏதாவது பேங்க்கு போகிறீங்க, காசு எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விலை உயர்ந்த பொருட்களை கையாளுறீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும். எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்லிக்கிறோம், ஆனால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். புதன்கிழமை தோறும் பெருமாள் அதுக்கப்புறம் அம்மன் வழிபாடு செய்கிறது ஏற்றத்தை தரும். மகாலட்சுமி தாய்க்கு தாமரை மலர்கள் சாற்றி வழிபடுவதால் நன்மையை பெறுவீங்க. அதே போல் உங்கள் தாய் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா ரத்தத்தில் பரவக்கூடிய சின்ன சின்னதாக இந்த தொற்று நோய் இருக்குல்ல, இந்த ரத்த அழுத்தம், அல்சர், அதுக்கப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர், சுகர், இந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னா இன்னுமே அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை பார்த்து மருத்துவம் செஞ்சுக்கிறது நல்லது. நீங்களாம் வீட்டு வைத்தியம் செய்யாமல் மருத்துவரோட ஆலோசனைப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் விரைவில் குணமடையலாம். விருச்சிக ராசியில் இருக்கிற விசாக 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு உயர்ந்த இடத்தை நோக்கி நடை போட்டுட்டு வரவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதம் அமைப்புகளை பார்க்கும்போது திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிதாங்க இருக்குது. அதனால் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி வரக்கூடிய குரு அஸ்தமனமிப்பு அடைகிறாரு. இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நிலையில் மாற்றம் வரும். சுலபமாக நடந்த வேலை கூட கொஞ்சம் இழுபறியாக மாறுன்னு வச்சுக்கோங்களேன். கெட்ட விஷயம் நடந்த இடத்துல நல்ல விஷயம் நடக்கும். நல்ல விஷயம் நடந்த இடத்துல எதிர்பாராத கொஞ்சம் தாமதம் மட்டும் வரும். அதுதான் இப்போ வந்து உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வருது அப்படின்னு சொல்கிறோம். சுலபமாக நடந்த வேலையை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுவீங்க. கைக்கு வந்த வாய்ப்பு வந்தது மாதிரி இருக்கும், அது எப்படி போணுச்சு அப்படின்றது தெரியாத போல உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா வாய்ப்பை தட்டி பறிக்க உங்களை சூழ்ந்திருக்காங்க எதிரிகள். அதனால் கவனமாக வேலையை செய்யுங்க. நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். நீங்கள் நினச்ச வேலை நினச்ச நேரத்தில் நடக்காமல் கொஞ்சம் கால அவகாசத்தை எடுத்துக்கோ. உங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க கூட இப்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆதரவாக இருந்தவங்க கூட உங்களுக்கு ஆபத்து கொடுத்துருவாங்க. அதனால் முக்கியமாக உங்கள் ரகசியத்தை யாருக்கிட்டையும் பகிராமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க கூட நீங்கள் அவசரம் அப்படின்னு சொல்லும்போது கையை பிடிச்சிருவாங்க. அதனால தான் குடும்பத்துலேயுமே எதிர்பாராத சங்கடம் நெருக்கடி வரலாம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிச்சுட்டு வராரு உங்கள் ராசிநாதன் செவ்வாய். அவரோட 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால் உங்கள் வேலையில் வேகம் இருக்கும். எந்த விஷயத்துலையுமே நிதானம் இல்லாமல் செயல்பட்டீங்கன்னா சங்கடம் வந்துடுங்க. அதனால் நிதானமாக செயல்படுங்க. கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். ஏன்னா இப்போ ஒற்றுமை இல்லாத போல் ஒரு நிலை இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் மறைந்த செவ்வாயால் எடுக்கிற வேலையில் நிதானமும் கவனமும் கண்டிப்பாக வேணும். மற்றவங்களை நம்பி எந்த ஒரு வேலையிலையும் எந்த ஒரு செயலையும் ஈடுபடாதீங்க. மனசுக்குள்ளே இன்னும் புரியாத ஒரு பயம் குழப்பம் தொடர்ந்தது போல வாய்ப்பு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளால் நெருக்கடிக்கு ஆளாகலாம். செஞ்சுட்டு வர தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்காம கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும். நெருக்கடியான நிலை வரும். ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் நன்மையை பெறலாம். அடுத்து பாருங்கள் அனுசம். நீங்கள் வந்து எப்பயுமே நமக்கு நடக்கிறது எல்லாமே நாம் செஞ்ச பூர்வ புண்ணியத்தோட பலன் அப்படிங்கிறது நம்புறவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் நிலை கவனமாக செயல்பட சொல்லுது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிச்சுட்டு வந்த சனி பகவான் இப்போ வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் இருந்த இடம் தெரியாமல் போகும். மனசில் நல்ல ஒரு தெளிவு பிறக்கும். பிள்ளைங்களால் ஏற்பட்ட சங்கடம் குறையும். பிள்ளைங்களுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். உங்கள் லாபாதிபதியும் அஷ்டமாதிபதியுமா இருக்கிற புதன் 31ஆம் தேதி வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதாரத்துலேயுமே நல்ல உயர்வு வரும். புதுசாக இடம் வாங்கிறது, புதுசாக வீடு வாங்கிறது அப்படின்னு இப்போ நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டீங்க அப்படின்னா அதுலேயுமே முன்னேற்றம் வரும். ஆனால் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசனை பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் வீண் செலவுமே வருங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயும் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படுறது நல்லது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற ஆதாயம் இல்லாத போல நிலை இருக்கும். ஆனாலும் தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்க, நல்லது நடக்கும். நீங்கள் வந்து விவசாயத்தில் நன்மை கிடைக்க நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவானுக்கு நல்ல தீபமேற்றி வழிபடுங்க, நன்மை பிறக்கும். அப்புறம் பாருங்கள் இந்த கேட்டை
கேட்டை நட்சத்திரக்காரங்க பாருங்கள், எப்போவுமே வெற்றியோட சூட்சமத்தை தெரிஞ்சு செயல்படுறவங்களா இருப்பீங்க. நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால எடுக்கிற வேலை வெற்றி வாய்ப்பு தரும். நினச்ச காரியம் நல்லா நடக்கும். வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். வரவேண்டிய பணவரவு சீராக கிடைக்கும். சிலருக்கு புதுசாக சொத்து சேர்க்கை, அதே போல் மாமனோட ஆதரவு பக்கபலமாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதம் 2ஆம் தேதியிலேருந்து சுக்கிரனுமே லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. நெருக்கடி விலகும், பயம் இருந்திடம் தெரியாமல் போகும். அதே நேரத்தில் பெரியவங்களோட ஆதரவும் தக்க சமயத்தில் உதவியாக இருக்கும். பொறுமையாக நிதானமாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மை இருக்குது. குழந்தைங்களுக்காக ஏதோ ஒரு விஷயம் செய்கிறீங்க, ஏதாவது முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அது பாருங்கள் வெற்றி வாய்ப்பு தரும். அவங்களோட கல்வியாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட திருமண வாய்ப்பாக இருக்கட்டும், சாதகமான வாய்ப்பு தரும். அவங்கள பற்றினா மனசில் இருந்த குழப்பம் விலகும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். ஆரோக்கிய மேம்பாட்டுக்கு வரும். விவசாயிகளுக்கு கொஞ்சம் நெருக்கடி இருக்கும், கவனமாக இருங்க. மாணவர்கள் ஆசிரியர்களோட சொல்படி கேட்டு நடக்கிறது நன்மையை கொடுக்கும். எல்லா வகையிலுமே முருகனோட அருளால் நல்லது நடக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேரில் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருந்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.